ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரெட் அல்வா செய்வதற்கு 8 பிரெட் எடுத்து வந்திருக்கோம். 100 கிராம் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 15 முந்திரி பருப்பு, காய வச்ச பால் 1/2 லிட்டர் எடுத்து வந்திருக்கோம். வச்சு எப்படி பிரெட் அல்வா செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெட்டில் நம்ம சுற்றிட்டு இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க பீஸை வந்து கட் பண்ணிட்டு வந்துடுங்க. இதை வச்சு எப்படி பிரெட் அல்வா செய்யலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய வச்ச பாலை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். காய வச்ச பால். ப்ரெட்டு மூழ்கிற லெவலுக்கு நீங்கள் பால் ஊற்றிக்குங்க. ப்ரெட்டை வந்து ஃபுல்லாக வந்து பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம எப்படியே வச்சுக்கலாம். பாருங்கண்ணா, பாலோடு நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம பாலோட ப்ரெட்டை நம்ம ஊற வச்சாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக வந்து ப்ரெட்டில் நல்லா பால் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு எப்படி பிரெட் அல்வா செய்யலாம் பார்க்கலாம். அல்வா செய்வதற்கு நம்ம கடாய் அடுப்பில் வச்சாச்சு. 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றியாச்சு. இப்போ முந்திரி பாதாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். முந்திரி போட்டுக்குங்க, பாதாம் போட்டுக்குங்க. பாதாம் சின்ன சின்ன பீஸை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நீல வாக்கில் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரியும் பாதாமும் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. முந்திரியும் பாதாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம வந்து ரெண்டும் பாலும் ஊற வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கைவிடாமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ப்ரெட்டை வந்து ஃபுல்லாக வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டாச்சு. அதையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பிரெட் அல்வா சீக்கிரம் செய்யக்கூடியது ரெசிபி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கைவிடாமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணின பின்னாடி 1 ஸ்பூன் மறுபடியும் நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றி அதையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஏலக்காத்தூள் போட்டுக்குங்க. ஏலக்காத்தூள் போட்டு அதையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் போட்டுக்கலாம். அதையும் ஃபுல்லாக வதக்கி விட்டாச்சு. ப்ரெட்டு நெய் இதை வச்சு நம்ம சூப்பராக ரெசிபி செஞ்சிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெட் அல்வாவை ஒரு பவுலில் போட்டு வந்தாச்சு. ஒரு டெக்கரேஷனுக்காக வறுத்து வச்ச முந்திரி பாதாம் போட்டு வச்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சுவையான ப்ரெட் அல்வா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.